வணக்கம் அன்பான நெஞ்சங்களே, மறுபடியும் இந்த நாள் உங்களுக்கு நன்னாளாக அமையட்டும். மறுபடியும் நாங்கள் ஒரு நேரத்திலே இந்த இடத்திலே சந்திக்கிறோம். தேவனுடைய காரியங்களை குறித்து ஆராய, அந்த காரியங்கள் எங்களுடைய மனதிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வந்து தர வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் இந்த இடத்திலே நாங்கள் தேவ அன்பின் முன்னிலையிலே பரிமாறிக்கொள்ள உங்களோடு ஆவலாக இருக்கிறேன். அன்பானவர்களே, நாங்கள் இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பதாக, இந்த காரியத்தை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைவணங்கி தேவனுடைய அன்பையும் கிருபையும் ஆவியானவருடைய காரியத்தினாலே ஏற்றுக்கொள்ள ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலே உமது சன்னிதானத்திலே வந்திருக்கக்கூடிய கிருபையை கொடுத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தலைவணங்கி இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பெயராக ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமது ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தில் வந்து இன்றைய நாளின் செய்தியை எங்களுடைய மனக்கதவுகளிலே திறக்க உமது கிருபையும் ஐஸ்வர்யமும் எங்களுக்கு தேவை. எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த நேரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருமே பெருமாகிய இயேசுவின் நாமத்திலே தாழ்மையுடன் கெஞ்சி கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். மறுபடியுமாக நாங்கள் உங்களுடைய முன்னிலையிலே இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். தேவனுடைய காரியத்தை குறித்து கதைக்க இன்றைய தலையங்கம் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை நாங்கள் கண்டோம். அவரை நீங்கள் கண்டீர்களா? அவரை நாங்கள் கண்டோம். இந்த தலையங்கத்துக்கு ஊடாக நான் உங்களுக்கு என்னத்தை சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காண்கின்ற கேட்கின்ற விடயங்கள் எந்த அளவுக்கு பெருமதி வாய்ந்தவைகள் எங்களுடைய வரலாற்றிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்க்கையின் படிகளிலே, அதன் அடிப்படையிலே அவரை நாங்கள் கண்டோம் என்று உங்களுக்காக நான் இந்த செய்தியை கொண்டு வந்ததன் நோக்கம், பரிசுத்த வேதாகமத்திலே வெவ்வேறுபட்ட குணாதிசயங்களுடைய மனிதர்களை நாங்கள் காண்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு என்ன முன்வைக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய காரியங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை குறித்து ஆராய்கின்ற பொழுது அந்த காரியங்கள் எங்களுக்கு மிகவும் மிகவும் ஒரு பிரயோஜனமான, ஒரு உற்சாகமான வாழ்க்கையை தரும் என்ற விசுவாசத்தோடு, என்ற நோக்கத்தோடு இந்த வேத வசனம் உங்களுக்கு என்னத்தை சொல்லுகின்றது சொன்னால், யோவான் 1:43 மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்று சொன்னார். பிலிப்புவை கண்டு நீ என்று பின் சென்று வா என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பிலிப்புவின் இடத்திலே என்னத்தை சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், நீ எனக்கு பின் சென்று வா. இந்த உலக மக்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவானவர் அழைக்கிறார். எனக்கு பின் சென்று வாருங்கள், எனக்கு பின் சென்று வாருங்கள். அவ்வாறாகவே நாங்கள் அந்த காரியத்தை குறித்து கதைக்கின்ற பொழுது இந்த பிலிப்பு எப்பேற்பட்டவன் என்று எங்களுக்கு தெரியும். இந்த பிலிப்பு ஆண்டவருடைய வசனத்தை நேரடியாக கேட்டு நேரடியாக அவன் செவிசாய்த்திருந்தான். அதனாலே தான் அவன் ஆண்டவருக்கு பின் அவருடைய பாதையில் நடக்க ஆரம்பித்தான். ஆனால் இன்ற நேரத்திலே அதற்கு பின்னதாக அங்கே யோவான் 1:45 சொல்லுகிறது என்னவென்றால், பிலிப்பு நத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேத்துரானுமாகிய இயேசு என்று சொன்னான். இங்கே பிலிப்பு அவன் இயேசுவை பின்தொடர்ந்தான். இயேசுவை பின்தொடர்ந்து மாத்திரமல்ல, அவனுடைய நண்பன் நத்தானேலிடம் கூறுகின்ற அந்த விடயம், இயேசுவை கண்டோம் என்று சொன்னான். இந்த இடத்திலே அருமையானவர்களே, நான் உங்கள் முன்னிலையிலே பிலிப்பினுடைய ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியின் திட்டம், அவன் நேரடியாக தேவனுடைய வசனத்தை கேட்டு நேரடியாக ஏற்றுக்கொண்டிருந்தான். இப்பொழுது அவன் அவனுடைய நண்பனை கூட்டிக் கொண்டு போகிறான். அவனுடைய நண்பனை இயேசுவிடம் அழைத்து போகிறான். அவனுடைய நண்பனை இயேசுவுக்காக தயார் செய்கிறான். அங்கே யோவான் 1:46 உங்களுக்கு சொல்லுகிறது, அதற்கு நத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாகக்கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்று சொன்னான். இங்கே மீண்டும் மீண்டும் உங்கள் முன்னிலையிலே நான் வலியுறுத்த விரும்புகிறேன், வந்து பார்.
எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல காரியங்களை குறித்து ஆராய்வதில்லை, பல விடயங்களை குறித்து வந்து பார்ப்பதில்லை. மேலோட்டமான வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்கின்றதுண்டு. உலக இச்சைகளின் நிமித்தமாக, உலக ஆசாபாசங்களின் நிமித்தமாக வந்து பார்க்காமல் எவ்வளவோ காரியங்களில் முடிவெடுப்பதுண்டு. இந்த இடத்திலே நத்தானியனுடைய நிலைப்பாட்டிலே பிலிப்பு வானவன் என்ன சொல்லுகிறான் சொன்னால், நீ வந்து பார். வந்து பார்க்கின்ற பொழுது உண்மை விளங்கும். ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது உண்மை விளங்கும். வந்து பார்க்கின்ற பொழுது உண்மை வெளிப்படும். நாங்கள் அந்த நேர்மையான உண்மையை கண்டடைவோம். இப்பொழுது நாங்கள் என்னத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொருவருடைய வாழ்க்கை படிகளிலுமே ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கின்றது. பிலிப்பினுடைய இந்த வாழ்க்கை, அவனுடைய அனுபவத்தை அவன் நண்பனிடம் கொண்டு சென்றான். நண்பன் இப்பொழுது கேள்விகளோடு ஆராய்கின்ற நண்பனாக இருக்கின்றான். நண்பர்கள் இருவரும் இந்த வாழ்க்கைக்கு சென்று பார்க்க எத்தனிக்கின்றனர். அங்கே யோவான் 47வது வசனம், 1வது அதிகாரம் 47வது 48வது வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இயேசு நாத்தான்வேலை தம்மிடம் பெற கண்டு அவனை குறித்து, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர்? இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று சொன்னான். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு பேரும் எந்த இடத்தில் இருக்கிறோமோ, எங்கெங்கெல்லாம் அலைகிறோமோ, இவை யாவுமே எங்களுடைய தேவன் கடவுளுக்கு தெரியும். அவர் மனிதர்கள் எங்களை பார்க்கும் முன்பதாக எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்திருக்கிறார். இப்பொழுது நாத்தான்வேல் இயேசுவினிடமாக போகின்ற வேளையிலே இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக சொல்லுகிறார், நீ பிலிப்பு உனக்கு சொல்வதற்கு முன்னதாக உன்னை அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது கண்டேன். இங்கே விசாலமான ஒரு விடயம் அடங்கி இருக்கிறது. அத்திமரத்தின் நாத்தானியேல் ஏன் இருந்தான்? அத்திமரத்தின் கீழ் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? நாங்கள் விரிவாக இந்த விஷயத்தை ஆராய்வோமாக இருந்தால், இந்த நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே ஞான முழுக்கு பெறுகின்ற வேளை யோவானினுடைய முன்னிலையிலே சென்று இருக்கின்ற பொழுது, அங்கே யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகிர்ந்த அந்த நாள் நாத்தான்வேலினுடைய மனதிலே இருந்தது. அவனுக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருந்தது. இது எவ்வாறு முடியும்? இது எப்படி சாத்தியமாகும்? இஸ்ரவேலின் ராஜா ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து இங்கு வந்திருப்பது சாத்தியமா? இதை குறித்து அவன் ஆராய்கின்ற வேளையில் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுடைய வசனங்களை குறித்து எண்ணி ஜெபம் செய்து கொண்டிருந்தான். உண்மையா இந்த விடயம்? உண்மையா? அவ்வாறாயிருந்தால் தேவனே, நீர் எனக்கு அந்த காரியத்தை காட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே சில விஷயங்கள், சந்தர்ப்பங்கள், எங்களுடைய எண்ணங்கள் தவறுதலாக முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு சிறிய விடயத்தை உங்களுக்கு முன்வைக்கிறேன். நாங்கள் தேவனிடம் போக வேண்டும், தேவனிடம் கேட்க வேண்டும், ஆவியானவரிடம் கேட்க வேண்டும். அப்பொழுது எங்களுக்கு தெரியும், உண்மையின் வெளிச்சத்தை உயரத்தில் இருக்கிற தேவன் அருகில் வந்து கொடுப்பார். இந்த நேரத்திலே அவன் அந்த மரத்தின் கீழே இருந்து அதை சிந்தித்து அதை ஜெபம் பண்ணுகின்ற வேளை ஆவியானவருடைய உந்துதலின் நிமித்தமாக அங்கே பிலிப்பு அவனுடைய கேள்விக்கு பதிலை கொண்டு வருகிறான். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனானவர் ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்வு கொண்டு வருவதற்காக ஒவ்வொருவர் மனதினூடாக எங்களை பேச வைக்கிறார். இந்த காரியம் நடந்தது. நாத்தான்வேல் அறிந்திருந்தான். அவன் ஜெபம் பண்ணி முடிக்கின்ற வேளையிலே பிலிப்பு அவனிடம் வந்து இந்த காரியத்தை குறித்து கதைத்ததாக இருந்தபடியினாலே அவனுக்கு ஒரு தெளிவு உண்டாயிருந்தது. இருந்தாலும் அவனுக்கு ஒரு சந்தேகம், ஐயப்பாடு இருந்தது. அதைத்தான் அவன் மறுபடியும் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை முன்பாக கூடுமோ என்று குறித்து அலசி ஆராய்ந்திருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரை அவன் அணுகின பொழுது இயேசு கிறிஸ்துவானவரின் பதில் அவனுக்கு முழுமையான வெளிச்சத்தை கொண்டு வந்தது. இப்பொழுது பிலிப்பு என்பவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, அதே வேளையிலே நாத்தானியேல் என்பவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இரண்டும் வெவ்வேறு வித்தியாசமானது. பிலிப்பு
ஆண்டவரை நேரடியாக ஏற்றுக்கொண்டிருந்தான், நேரடியாக அதற்குள்ளே பிரவேசித்திருந்தான். நாத்தானியேல் ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அவனுக்கு பதில் கிடைத்தது. நாங்கள் அவ்வாறாகவே சில காரியங்களை குறித்து, இந்த கதைகளை குறித்து கதைத்து பார்க்கின்ற வேளையிலே இன்னும் அதிகமாக நாங்கள் ஆராய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அதற்காக யோவான் 1வது அதிகாரம் 49-50 வசனங்கள் எங்களுக்கு சொல்லுகிற என்னவென்றால், அதற்கு நாத்தான்வேல், ராபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். உண்மையிலேயே அவன் அறிந்து அவனுடைய மனது வெகு விரைவாக திறக்கப்பட்டது. நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். ஜேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன். இந்த விஷயத்தை குறித்து தான் அதை தெளிவுபடுத்தி இருந்தார். அவனுக்கு அது மிகவும் தெளிவாக அமைந்திருந்தது. இந்த அத்தி மரத்தின் வரலாறு அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணியிருந்தது. இப்பொழுது நாங்கள் ஒவ்வொரு மனதிலும் ஒவ்வொரு பேரும் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய ஆத்மீக படிகளிலே எந்த அளவுக்கு இருக்கிறோம், அதைத்தான் ஆத்மீக நிலைகளின் படிகள் என்று நான் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆத்மீக படிகள் வித்தியாசமானவைகள். நாங்கள் ஒருபோதும் மதிப்பிடக்கூடாது. அடுத்தவரின் ஆத்மீக படிகள் எங்களுக்கு சமனாக இருக்க வேண்டும், அல்லது எங்களை போல் இருக்க வேண்டும், அல்லது எங்களுக்கு குறைவாக இருக்க வேண்டும் என்பது. நாங்கள் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், எங்களுடைய படிகளை வைத்து மற்றவர்களுடைய படிகளை அளக்கிறோம். இதுதான் எங்கள் வாழ்க்கையிலே நிறைய 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 பெரிய பெரிய பிழைகளாக மாறுகின்றது. எங்களுடைய படிகளிலே இருந்து மற்றவர்களை அளக்கிறோம். அவ்வாறு அல்ல, மற்றவர்களுடைய படியிலிருந்து தேவனுடைய பார்வை என்னவாக இருப்பது என்பது தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் எங்களை நாங்கள் அறிந்த பின்பு தேவனோடு நாங்கள் எவ்வாறு எங்களுடைய படிநிலைகளை உயர்த்துகிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். இங்கே ஆத்மீக நிலைகள், படிகள் என்பதை குறித்து நான் கதைக்கின்ற பொழுது, அங்கே உங்கள் முன்னிலையிலே இந்த ஆத்மீக நிலைகளின் படியில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமாக அமைந்திருக்கிறது என்பதை கூட தான் நான் கூற விரும்புகிறேன். அங்கே அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26வது வசனம் எங்களுக்கு என்னத்தை சொல்லுகிறது என்று சொன்னால், பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் போ. தெற்கு முகமாய் அங்கே எங்கே போ? எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போற வனாந்திரமாக போ. இந்த கதை எங்களுக்கு அப்போஸ்தலர் ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் பிலிப்பை நோக்கி தெற்கு முகமாய் போ என்று கூறுகிறார். அதற்கு பிலிப்பினுடைய அங்கே விடை என்னவாக இருக்கிறது என்பதை நாங்கள் குறித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 27வது 28வது வசனங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. என்னவென்று சொன்னால், அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவர்களுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிசம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும் பொழுது தன் இரத்தத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். அங்கே அவன் இரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்திருந்த ஒரு எத்தியோப்பியன். இங்கே பிலிப்புவை போ என்கின்ற ஒலி, அந்த ஒலியை கேட்டு அவன் அதற்கு செவி சாய்த்து போகின்ற வேளை இங்கே எத்தியோப்பியன் ஒருவனுடைய பிரயாணத்தை சந்திக்க தேவனுடைய சித்தமாக இருந்தது. இந்த இடத்திலே அருமையானவர்களை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் என்னவென்று சொன்னால், பிலிப்பு ஆரம்பத்திலே அவனுடைய ஆத்மீக படி இயேசுவை கண்டபொழுது அவன் பின் சென்றான். பின்பு அவனுடைய நண்பனுக்கு அவன் அறிமுகம் செய்த பொழுது, நண்பன் கேள்வி கேட்கின்ற பொழுது, அவன் நாத்தானியேல் நண்பனை எவ்வாறு இயேசுவின் முன்னு கொண்டு சென்றான். அவன் சொல்கிறான் இவ்வாறு, வந்து பார். இங்கே அவன் மேலதிக விளக்கம் அளிக்கவில்லை நாத்தானியேலுக்கு. ஆனால் அவனுடைய நண்பனை அறிமுகப்படுத்துகின்றான் இயேசுவுக்கு. ஆனால் பின்பு அப்போஸ்தலர் ஆகமங்களிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த பிலிப்புவானவன் அங்கே எத்தியோப்பியன், தேவன் அவனை போகின்ற பொழுது எத்தியோப்பிய மந்திரி முன்னிலையிலே போகிறான். பயமற்றவனாக, நேரடியாக தேவனுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கிறான். அவன் மிகவும் உற்சாகமான தேவனுடைய காரியங்களை குறித்து கதைப்பதற்காக ஆவலாக இருக்கிறான் என்பதை அவனுடைய வாழ்க்கையின் படி வளர்ச்சிகள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன.
நாங்கள் அவ்வாறே அந்த காரியத்தை குறித்து கதைப்போமாக இருந்தால் அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 29வது 30வது வசனங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆவியானவர் நீ போய் அந்த இரத்தத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடன் சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்று கண்டான். இப்பொழுது முந்தி ஆரம்ப காலங்களிலே அவனுடைய வளர்ச்சி படிகளிலே இந்த பிலிப்பு எந்த விஷயத்தையுமே விரிவுபடுத்தவில்லை நத்தானியலுக்கு. ஆனால் இங்கே என்ன கதை என்று சொன்னால், இந்த எதியோப்பிய மந்திரிக்கு முன்னதாக அவன் நின்று நீர் வாசிக்கின்ற புத்தகங்கள் என்ன என்பதை நீர் அறிவீரா என்று கேட்கிறான். இதன் பொருள் என்னவென்று சொன்னால், இப்பொழுது அவனுடைய ஆவிக்குரிய மலர்ச்சி மட்டமும் அவனுடைய ஞானமும் அறிவும் தேவனை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற அந்த உத்தமமான எண்ணமும் அவனுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அவனுடைய ஆவியின் வளர்ச்சிப்படி மிகவும் பெருகி இருக்கிறது. அவன் இப்பொழுது அந்த எதியோப்பிய மந்திரிக்கு விளங்கப்படுத்துவதற்காக முன்னோக்கி செல்லுகிறான். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்த பின்பும் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே எவ்வளவு வளர்ச்சியை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம். நாளாந்தம் அனுதினமும் தேவனோடு இருக்கிறோம். இந்த அனுதினமும் தேவனோடு இருக்கின்ற வேளை எங்களுடைய வாழ்க்கை மட்டங்களில் வேற்றுமைகள் வித்தியாசங்கள் உண்டு வருகிறதா, அல்லது போனால் நாங்கள் உள்ளவைகளையும் மறந்து விடுகிறோமா என்பதை குறித்தான ஒரு கேள்வி. அன்பின் நெஞ்சங்களே, நீங்களும் உங்களுடைய மனதில் கேளுங்கள். நாங்கள் வாழ்க்கையிலே தேவனை அறிந்த பின்பும் மறுபடியும் தேவனை ஆராய்கின்ற பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் படிகள் மேலோங்கி செல்லுகிறதா? இதுதான் எங்களுக்கு தேவை இந்த நேரத்திலே. அவ்வாறாக நாங்கள் அடுத்த காரியங்களை குறித்து பார்ப்போமாயிருந்தால், அதற்கு 8ஆம் அதிகாரம் 31வது வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடைய உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே எவ்வளவோ பேர், எவ்வளவோ மக்களுக்கு தேவ தரிசனம் வேண்டும். எவ்வளவோ மக்கள் தேவனை அறிய ஆவலாக இருக்கின்றனர். நாங்கள் என்ன செய்கிறோம்? அறிந்த நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறோமா, அல்லது போனால் அறிந்த நாங்கள் மற்றவர்களை கெடுக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். இந்த இடத்திலே எதியோப்பியன் ஆகிய அந்த மந்திரி எல்லா காரியங்களும் அவனுக்கு இருக்கிறது. அவன் ராஜ போசனத்தில் உண்பவன். அவன் மிகவும் அதிகப்படியான ஐஸ்வர்யங்களை அவனில் உள்ளடக்கி வச்சிருக்கிறவன். இப்பொழுது இந்த உலகத்திலே நாங்கள் அதை ஒப்பிட்டு பார்ப்போமாக இருந்து சொன்னால், எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிற ஒரு மனுஷன் ஏன் எருசலேமுக்கு செல்ல வேண்டும்? எருசலேமுக்கு செல்லுகின்ற மட்டுமல்ல, அவன் திரும்பி வருகின்ற பொழுது ஏன் வனாந்திரமாக வர வேண்டும்? சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் அருமையானவர்களே. எங்களுடைய காரியங்களிலே பணம், பொருள், வாய்ப்பு எல்லாம் இருந்தாலும் கூட சில விடயம், ஆத்மீக விடயம் எங்களுள் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையான அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இந்த மந்திரியினுடைய வாழ்க்கையிலும் சகல காரியங்களும் அவனுக்கு இருந்து ஏதோ ஒரு குறைவு இருக்கிறபடியினாலே அவன் எருசலேமை நோக்கி புறப்பட்டான். உண்மையான காரியத்தை குறித்து ஆராய. ஆனால் அங்கேயும் அவனுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. அவன் மறுபடியும் வனாந்திரமுடாக வென்ற பொழுது மறுபடியும் அந்த காரியங்களை குறித்து ஆராய்கிறான். இப்பொழுது இந்த ஆத்மா தேவனுடைய காரியங்களை குறித்து இந்த வாஞ்சையோடு இருக்கின்ற இந்த ஆத்மாவுக்கு தேவன் தனது உத்தமமான பிள்ளையை மறுபடியுமாக எழுப்பி, தனக்கு செவி சாய்க்கின்றவர்களை எழுப்பி அந்த இடத்திலே கொண்டு போய் விடுகிறார், தம்மை பற்றி அறிவிப்பதற்காக. சில வேளையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பெரிய காரியங்கள் தேவன் எங்களுக்கு சொல்லியும் இருக்கிறார். ஆனால் எந்த அளவுக்கு நாங்கள் அதை கடின இருதயத்துடன் பார்க்காமல் எந்த அளவுக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம்? இந்த உலகமும் மாயவும் எங்கள் வாழ்க்கையை மறைக்கிறது. கருத்துக்களும் வெவ்வேறு விதமான உலக தத்துவங்களும் உலக அறிவியலும் எங்களுடைய தேவனை எங்களிடத்திலிருந்து மறைக்கிறது. தேவன் எங்கள் முன்னிலையில் எங்கள் இதயத்தை கதவுகளை தட்ட எத்தனிக்கின்ற வேளை எத்தனை பேர் எங்களுடைய கதவுகளை திறந்திருக்கிறோம், ஆழமாக இருக்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும் அருமையானவர்களே. இப்பொழுது நாங்கள்
அந்த சிந்தனையின் ஊடாக அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 35வது வசனங்களிலே என்னத்தை சொல்லுகிறது என்று சொன்னால், அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இப்பொழுது இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கிப்பது என்பது மிகவும் ஒரு முக்கியமான காரியம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எந்த காரியத்துக்காக முதலிடம் கொடுக்கிறோமோ அதைவிட முதலிடம் இயேசுவின் இடத்திற்கு. இப்பொழுது நத்தானியேல் காரியத்துக்கு நாங்கள் வருவோம். நத்தானியேல் என்ன செய்தான்? அவன் ஆராய்ந்தான், அத்திமரத்தின் கீழ் இருந்து தேவன் அவனை கண்டார், அவன் ஜெபம் பண்ணினான், அவனுக்கு பதில் கிடைத்தது பிலிப்புவினூடாக. ஆனால் இங்கே எதியோப்பியன் அவன் ஆராய்ந்தான், மிகவும் அதிகப்படியான இங்கே பிலிப்பு அவனுக்கு விளங்கப்படுத்துகின்றான். பிலிப்பினுடைய வாழ்க்கையிலே நத்தானியேலை நெருங்குகின்ற பொழுது அவனுடைய ஆவிக்குரிய அறிவு மட்டம் மிகவும் குறைவாக இருந்தது. ஆரம்பத்திலே அதை அவன் தெளிவாக விளங்கப்படுத்தியிருந்தான். இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது. இயேசுவை அறிந்த பின்பும் மேலும் மேலும் ஆவியானவருடைய வாழ்க்கையிலே அவன் அதிகப்படியாக முன்னேறி இருந்தான். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். அதற்கு பிலிப்பு, நான் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். இங்கே உண்மையிலேயே அதற்கு பிற்பாடான அந்த விடயம் என்னவென்று சொன்னால், இங்கே பிலிப்பு அவனுக்கு விளங்கப்படுத்துகின்ற வேளையிலே அவனுடைய மனது மாறி இருந்தது. யாருடைய மனது மாறியிருந்தது? இங்கே சகல ஐஸ்வர்யமும் உள்ள அடங்கிய எத்தியோப்பியனுடைய மனம் மாறியிருந்தது. அவன் உண்மையை கண்டான். உடனடியாக இயேசு கிறிஸ்துவனுக்கு வேட முற்பட்டான். அவன் ஞானஸ்தானத்துக்கு தயாரானான். இதைத்தான் பிலிப்புவும் ஆரம்பத்திலே அதற்கு எடுத்து கூறி அவனும் ஆயத்தப்படுத்தியிருந்தான். தடையில்லை, நாங்கள் ஞானஸ்தானம் பெறுவோம் என்பதை குறித்து. ஒரு ஆத்மா, தண்ணி விடாய்க்கின்ற ஆத்மா இயேசுவின் இடத்திலே வந்து இயேசுவினுடைய பார்வையிலே வர விரும்புகின்ற ஆத்மாவை தேவன் கைவிடார். ஆனால் உலகத்திலே விவிதமான எண்ணங்கள், கோணங்கள், சிந்தனைகளை அகற்றாமல் விட்டு விடாமல் இருக்கின்ற ஆத்மா நிச்சயமாக தேவனை அறிய கடினப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மனதை நீங்கள் தளர்த்துங்கள். உங்களுடைய மனதை உலக காரியங்களிலிருந்து விட்டறியுங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள், வெளிச்சம் கிடைக்கும். இயேசுவை நோக்கி பாருங்கள், வெளிச்சம் கிடைக்கும். தேவனிடத்திற்கு வந்து பாருங்கள், அப்பொழுது வெளிச்சம், உண்மையான ஞானம் என்பது எல்லோருக்கும் புரியும். நாங்கள் ஒரு சிறு கதைக்கு போவோம். அங்கே என்னுடைய கதை என்னவென்று சொல்லுகிறதுன்னு சொன்னால், சீமோனும் ரகுவும். சீமானும் ரகுவும் என்ற இருவர் நண்பர்களாக இருந்தனர். வழமையாக சீமான் ரகுவினுடைய கடைக்கு செல்வதுண்டு. நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ரகு முடி வெட்டுகின்றவர் ஒரு கடையை தனது சொந்த முயற்சியிலே நடத்தி கொண்டிருந்தான். எந்த காரியமானாலும் சீமானும் ரகுவும் விவாதிப்பதுண்டு. ஆனால் சீமான் தொடர்ந்தும் அவனுடைய கடைக்குத்தான் தனது முடி திருத்த, முடி வெட்ட போவதுண்டு. இந்த காரியத்திலே சீமான் ஒரு நாள் முடி வெட்டுவதற்காக ரகுவின் கடைக்கு செல்கிறார். அங்கே ரகு மிகவும் தளர்ந்த மனநிலையோடு முடிவெட்ட ஆயத்தப்படுகின்றார். அப்பொழுது அவர்கள் வழமையாக முடிவெட்டுகின்ற காரியங்களை குறித்து கதைக்கிறத விட அவர்கள் சில விஷயங்களை குறித்து சம்பாசிப்பது உண்டு. இந்த இடத்திலே ரகு முடிவெட்ட ஆரம்பிப்பதற்கு முன்பு மிகவும் சலிப்புடன், கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா? இந்த உலகத்திலே கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று சலித்து கொண்டான். இந்த காரியத்தை கேட்ட சீமானுக்கு மனது தளர்ந்து விட்டது. அவனுக்கு மிகவும் அதிர்ச்சி. என்ன நடந்தது? உடனே அவன் கேட்டான், என்ன ரகு, உண்மையிலேயே உனக்கு என்ன நடந்தது? ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்று சொன்னான். அதற்கு ரகு மொழி சொன்னான் மறுமொழியாக, இல்லை நண்பா, நான் எனக்கு அடுத்த தெருவில் இருக்கும் அந்த பேருந்து தரிப்பு நிலையத்திலே ஒரு ஏழை பிள்ளைகளையும், சாப்பிட முடியாத கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளும், ஒருவேளை சாப்பாடு கூட வசதி இல்லாமல் அலைந்து திரிகின்ற பிள்ளைகளையும் கண்டேன். அவர்களை காணுகின்ற பொழுது எனது மனது வேதனையாக இருந்தது. அதுதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. நான் கடவுள் என்று ஒன்று இருந்தால் இந்த பிள்ளைகள் இந்த இடத்திலே இருப்பார்களா என்று சிந்தித்தேன். ஏன் கடவுள் ஒன்றென்று இல்லை என்பதை குறித்து ஆராய்ன்ற பொழுது எனக்கு வெறுப்பும் சலிப்புமாக இருந்தது. அதைத்தான் நான் உண்மை நிலையில் கூடியிருந்தேன் என்று சொன்னேன். இப்பொழுது பிரச்சனை, சீமான் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று எத்தனைத்தான் கடவுளை குறித்து. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஏதாவது
பிழையாக சொன்னால் அங்கே வாக்குவாதமாக அமைந்துவிடுமே, சலிப்புடன் இருக்கின்ற சீமானுக்கு என்பதற்காக அவன் மௌனம் சாதித்து கொன்றான். முடிவெட்டும் வேலை முடிந்துவிட்டது. சீமான் ராகுவும் பிரிந்தனர். சீமான் பாதையிலே நடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு மிகவும் சிறிய தூரத்திலே இன்னொரு மனிதனை கண்டான். இந்த மனிதன் மிகவும் பெரிய முடி வளர்ந்தவனாகவும் அவனுடைய தாடி மிகவும் அழுக்கும் கோலமும் நிறைந்த வளர்ந்த ஒரு பற்றையுமாக காணப்பட்டது. அவன் அதை குறித்து சிந்திக்கின்ற வேளையில் ஏன் இந்த மனிதன் முடி வெட்டக்கூடாது என்று சிந்தித்தான். மறுகணமே அவனுக்கு ஒரு உபாயம் தோன்றியது. இல்லை, நாம் மறுபடியும் ராகுவின் கடைக்கு போக வேண்டும் என்று சொன்னான். மறுபடியும் அவன் நடக்க ஆரம்பித்தான் ராகுவினுடைய கடையை நோக்கி. மறுபடியும் ராகுவை கண்ட பின்பு அவனுடைய நண்பன் மிகவும் ஆச்சரியமாக பார்த்திருந்தான். சீமான் ராகு மறுபடியும் சந்திக்கின்றனர். இங்கே சீமான் ராகுவுக்கு பிரத்தி உத்தரமாக, இந்த உலகத்திலே முடி வெட்டுகின்ற ஒருவர் இல்லை என்று சொல்லி காரியத்தை ஆரம்பித்திருந்தான். ராகுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்பொழுதுதான் 5 நிமிடங்களுக்கு முன்பதாக தான் நீ என்னிடம் வந்து முடிவெட்டி விட்டு போனாய். நான் இங்கே இருப்பது உனக்கு தெரியவில்லையா நண்பா? அப்பொழுது அங்கே சீமான் சொல்லுகின்றான், இல்லை நண்பா, எனக்கு அந்த மனிதனை பார்க்க தோன்றியது. அந்த மனிதன், நீ பார், அந்த மனிதனை பாதை ஓரமாக நடந்து செல்லுகின்றான். அவனுடைய தலை எவ்வளவு அலங்கோலமாக இருக்கிறது, அவனுடைய தாடி வளர்ந்திருக்கிறது. அதனால்தான் அவருக்கு முடிவெட்ட யாரும் இல்லை என்று சொன்னேன். அதற்கு ராகு பதிலளித்தான், நண்பா, ஒன்றை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மனிதன், நாங்கள் இந்த இடத்தில் நாள் முழுவதுமாக இருக்கிறோம். இந்த மனிதனை நான் ஒரு நாளும் காணவில்லை. என்னிடத்தில் வந்து, என் கடையில் வந்து முடிவெட்ட கேட்பதற்காக. அவ்வாறு அவன் வந்திருந்தால் நான் நிச்சயமாகவே உதவி செய்வேன் என்று சொன்னான். ஆனால் இப்பொழுது சந்தர்ப்பம் சீமானினுடைய கைகளில் மாறுகிறது. உடனே சீமான் அவனுக்கு சொன்னான், நண்பா, நீயும் சற்று முன்னதாக எனக்கு சொன்னாய் கடவுள் ஒருவர் இல்லை என்று சொல்லி. இதே கடவுள்தான் அவருடைய முன்னிலையிலே மக்கள் வர விரும்பப்படுகிறார். நாங்கள் கடவுள் முன்னிலையிலே போகின்ற பொழுது கடவுள் எங்களை காப்பார். நாங்கள் ஏன் கடவுளிடத்தில் போவதில்லை? நாங்கள் நிற்கின்ற இடத்திலே நின்று எவ்வளவோ காரியங்களை சாதித்து கொண்டிருக்கிறோம் கடவுள் இல்லாமல். ஆனால் ஒருபோதும் கடவுளிடத்துக்கு போவோம் என்பதில்லை. அருமையானவர்களை, இந்த கதையினூடாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால், அவரிடத்துக்கு போவோம், வாருங்கள், வந்து பார்ப்போம், அவரை பின் செல்வோம். வந்து பார் என்ற ஒலி எங்களுடைய மனக்கதவுகளில் நித்தமும் ஒலிக்கட்டும். நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிகளை வந்து தினம் தினமும் பார்க்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் அடுத்த வசனத்துக்கு போவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. தேவன் எங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். தேவன் எங்களுக்காக ஆயத்தப்பாடாக இருக்கிறார். நாங்கள் அவர் சன்னிதானத்திலேயே போவோம் என்று ஒரு நிமிடம் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளின் எத்தனை நிமிடங்களில் தேவனிடத்தில் நாங்கள் அவருடைய இதய கதவுகளை தட்டுகிறோம், அவருடைய இருதய கதவுகளின் முன்னிலையிலே போய் நிற்கிறோம். எத்தனை நேரத்தில் அவரை நாங்கள் தேவனாக மதிக்கிறோம், எத்தனை நேரத்தில் அவர் எங்களுடைய வாழ்க்கையாக எண்ணுகிறோம் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அங்கே யோவான் 1வது அதிகாரம் 38வது 39வது வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், அங்கே இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்னத்தை தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர், ராபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ராபி என்பதற்கு போதவர்கள் என்று அர்த்தமாம். அதற்கு இயேசு கொடுத்த முதல், வந்து பாருங்கள். அருமையானவர்களே, நாங்கள் வந்து பார்ப்போம், வந்து தேவனுடைய முன்னிலையிலே சென்று பார்ப்போம், தேவனை தினம் தினமும் அனுபவிப்போம், தேவனுடைய கதவுகளை தினம் தினமும் நாங்கள் மீட்டு செல்வோம். இந்த நேரத்திலே பிலிப்பினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நிலை ஆரம்பத்தை விட இறுதியிலே அவன் எவ்வளவு கடினமாக உழைத்தான் தேவனுக்காக, அது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. நாத்தானியலினுடைய நிலை, தேவ வசனத்தை குறித்து தினமும் ஆராய்ந்தான், இறுதியிலே தேவனை கண்டடைந்தான், அனுபவித்தான். அங்கு எதியோப்பியனுடைய நிலை என்னவாக இருந்தது? அவன் சகல ஐஸ்வர்யமும் சகல ஞானமும் இருந்தும் தேவனை தேடினான், தேவனை கண்டடைந்தான். அங்கே அவன் ஞானஸ்தானமும் பெற்றான்.
இவ்வாறாகவே இன்னும் ஒரு புதிதான பரிசுத்த வேதாகம கதாபாத்திரத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஜூதாஸ். இங்கே ஜூதாஸ் அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி படிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 24 மணி நேரமும் தேவனோடே ஜூதாஸ் இருந்தான். 24 மணி நேரமும் இயேசு கிறிஸ்து அண்டையில் அவன் இருந்தான். ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி மட்டம் ஏறியதா இறங்கியதா என்று கேள்வி. அவன் தன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் படிகளை இயேசுவோடு 24 மணித்தியாலங்கள் இருந்தும் கூட அவன் அதை சரி செய்ய முற்படவில்லை. அவனுடைய உலக சிந்தனைகளும் சகல காரியங்களும் அவன் கண்களை மறைத்தது. இறுதியிலே அவனுடைய அழிவு பரிதாகமாகிய அமைந்துவிட்டது. இங்கு தேவன் அவனை ஒரே பார்வையிலே எந்த நேரமும் யூதாசை குறித்து அணுகியிருந்தான். அவன் திருந்துகின்ற சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அவன் அதை மறுதளித்திருந்தான். இறுதியில் அவனுடைய வாழ்க்கையே ஒரு மறைவாக மாறியிருந்தது. ஆனாலும் அவன் ஒரு சீசர்கள் மத்தியிலே மிகவும் பிரபல்யம் அடைந்த ஒரு சீடனாக இருந்தும், மிகவும் தாளந்துகளை உடைய சீடனாக இருந்தும், இறுதியிலே அவனுடைய வாழ்க்கை விருதாவாக போனது. அருமையானவர்களே, இந்த இடத்திலே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் குறித்து சிந்தித்து பார்ப்போம். நான் ஆரம்பத்தில் இயேசுவை நினைக்கின்ற பொழுது, அறிகின்ற பொழுது நான் எவ்வாறு இருந்தேன், இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? இயேசுவை நான் முழுதாக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எனது வாழ்க்கையை நான் சீர்படுத்துகிறேனா என்றுதான் கேள்வி. நான் உங்களை அழைக்கிறேன், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு நாங்கள் ஆராய்ந்து அறிவதோடு தேவனுடைய சன்னிதானத்திலே முற்படுவோம். எங்களுடைய வாழ்க்கையின் படிகளை நாங்கள் உயர்த்துகின்ற வேளையில் எந்த அளவுக்காக எங்களை நாங்கள் நினைக்கிறோம் என்பதுதான் உண்மை. அருமையானவர்களே, இந்த நேரத்தை நாங்கள் உங்கள் முன்னிலையிலே ஒரு காரியத்தை எடுத்துக்கூற விரும்புகிறேன். நாங்கள் எல்லோரும் பாவிகள் தான். ஆனால் இந்த பாவம் என்ற சேறு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அங்கே பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு இரட்சிப்பின் வெற்றி எங்கள் முன்னிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏன் நாங்கள் மறுபடியும் இயேசுவின் இடத்தில் போவதில்லை? இந்த பாவத்திலே உழந்து கிடக்க விரும்புகிறோம். தேவன் எங்களுக்கு நித்திய வாழ்வை கட்டளையிட்டிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும், இதை கேட்கின்ற எல்லோருக்கும், பார்க்கின்ற எல்லோருக்கும் நித்திய வாழ்வு. எனக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய பாவ நிலையை அறிந்து மறுபடியும் தேவனுடைய வாழ்க்கைக்கு செல்வோம். ஆவிக்குரிய வளர்ச்சியிலே தினமும் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நான் தேவனிடம் பிரார்த்திக்கிறேன். நாங்கள் தலைவணங்கி உங்களிடம் ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் என்னோடு கூட தலைவணங்கி ஜெபம் பண்ணுகின்ற வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி மறுபடியும் உங்கள் மேல் இறங்கி கடவது, மறுபடியும் உங்கள் மனதை திறக்க கடவது, மறுபடியும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி மேலோங்கி வளரட்டும். நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. அருமையான ஆண்டவரே சுவாமி, இந்த நேரத்திலே கர்த்தாவே, நாங்கள் நிலையிலே வந்திருக்கிறோம். நாங்கள் பாவிகள் என்பதை தீர்க்கமாக அறிந்திருந்தும் கூட உம்மை நாங்கள் ஆராய விரும்புகிறோம். உலகத்தின் அறிவும் ஞானமும் ஐஸ்வர்யமும் விருதா, அவைகள் உங்கள் முன்னிலையிலே வருகின்ற பொழுது ஆண்டவரே தேவனே, இந்த இடத்திலே எங்கள் மன கதவுகளை திறந்தள்ளும். நாளாந்தமும் அனுதினமும் உமது பார்வையிலே எங்கள் ஆவியின் வாழ்க்கையின் வெளிச்சத்தை நீர் காட்டும். தேவனே, ஒவ்வொரு நாளும் மோடு கூட சஞ்சரிக்க கிருபை கொடுத்தள்ளும். கேட்கின்ற பார்க்கின்ற மக்கள் தலைவணங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக ஆசீர்வதித்தள்ளும். இந்த காலத்திலே தேவனே, நாங்கள் உம்மோடு கூட இருக்கிறோம். தேவனே, எங்களுக்கு உறுதியான வாக்கு தத்தங்களை தந்ததுக்காக நன்றி. இந்த உலகத்திலே உமது வருகைக்காக காத்திருக்கிறோம். இன்னும் அறியாத மக்களையும் பெயர் பெயராக ஆசீர்வதித்து உமது ஞானத்தை அறிந்தவர்கள் ஊடாக கொடுக்கும்படியாக கர்த்தரும் மேய்ப்பருமாகிய இயேசுவின் நாமத்திலே தாழ்மையுடன் கெஞ்சி கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன்.